மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பஞ்சாங்கப்படி ரொம்ப தெளிவா பாத்துடலாம். இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசிய பாக்குறது ஒரு மிகப்பெரிய பலம்னு தான் சொல்லணும். மீனராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப மென்மையானவங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. இந்த மாசம் உங்க ராசியிலேயே சனியும் செவ்வாயும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான பதற்றமும் வேகமும் கலந்திருக்கும். ஆனா 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமிட்டு இருக்கிறதுனால உங்களோட பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காது. மாச பிற்பகுதியில செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு மாறும்போது உங்களோட தைரியம் இன்னும் அதிகமாகும். 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலும் குருவோட அருட்பார்வை உங்க மேல இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் நீங்க சுலபமா கடந்து வந்துருவீங்க. வாங்க, இப்போ ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு விரிவா பாத்துடலாம். சூரியன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல மேஷ ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு பேச்சால வருமானத்தை அள்ளி தருவாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி உங்களுக்கு சாதகமான செய்திகள் வந்து சேரும். மாசத்தோட பிற்பகுதியில சூரியன் ரிஷபராசிக்கு, அதாவது உங்க 3ஆம் இடமான தைரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். இளைய சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சூரியனோட இந்த மாற்றத்தால உங்க கௌரவம் சமூகத்துல ஒரு படி உயரும். மத்தவங்க உங்களை ஒரு முன்மாதிரியா பாப்பாங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் இப்போ சுலபமா கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் விலகி முகத்துல ஒரு புது பொலிவு உண்டாகும். தந்தையோட ஆசிர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். அவர் மூலமா சில லாபங்கள் வந்து சேரும். உங்களோட நிர்வாகத் திறமை இந்த நேரத்துல ரொம்பவே பளிச்சிடும். எதுக்கும் பயப்படாம துணிச்சலா காரியத்துல இறங்குவீங்க. உங்க ராசிநாதன் குரு பகவான் இந்த மாசம் முழுக்க மிதுன ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு தேடி வரும். புதுசா வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லனா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு குரு பகவான் வழிவகை செய்வாரு. குருவோட பார்வை உங்க ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல விழுறதுனால வேலையில இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இத்தனை நாளா இருந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ பனி போல விலகிடும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. குருவோட அருளால உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் மறைஞ்சு ஒரு பாசிட்டிவான சூழல் உருவாகும். தொழில்ல புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. உங்களோட அந்தஸ்து உயரும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் குறையும். உங்க ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதோட செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. ஜென்மச்சனி நடக்கிறதுனால சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வரலாம். எதையும் நிதானமா கையாள்றது நல்லது. சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுப்பாரு. எதையும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. ஆனா செவ்வாய் கூடவே இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேகம் இருக்கும், இன்னொரு பக்கம் தயக்கம் இருக்கும். இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்துறது தான் உங்க வெற்றிக்கு வழி. உழைப்புக்கு அஞ்சாத நீங்க இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியிருக்கும். தொழிலாளிகள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு. அது உங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா கால் மற்றும் மூட்டு பகுதிகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்கிட்டு ஓய்வு எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அது சனியோட தாக்கத்தை குறைக்கும். மத்தவங்க விஷயத்துல அனாவசியமா தலையிடாதீங்க. செவ்வாய் பகவான் மாச ஆரம்பத்துல உங்க ராசியிலேயே இருக்காரு. மாச பிற்பகுதியில மேஷத்துக்கு, அதாவது உங்க 2ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போறாரு. இது மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். 2ஆம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெறதுனால தனவரவு தாராளமா இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்ககிட்ட ஒரு புதுவிதமான தெம்பு வந்து சேரும். எதையும் சாதிக்கணும்ன்ற வெறி உருவாகும். சகோதர வழி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. புதுசா நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல முயற்சிக்கலாம். இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. செவ்வாயோட இந்த மாற்றம் உங்க பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகும். எதுக்கும் கலங்காத தைரியம் உங்ககிட்ட வரும். காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். பேச்சில மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா அதிகப்படியான வேகம் சில நேரங்கள்ல விவாதங்களை உண்டாக்கலாம். மத்தபடி செவ்வாய் உங்களுக்கு பல வழிகள்ல கை கொடுப்பாரு.
சுக்கிரன் மாச ஆரம்பத்துல ரிஷபத்துல ஆட்சி பெற்று 3ஆம் இடத்துல இருக்காரு. இது உங்களுக்கு ஒரு கலைநயமான ரசனையை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மாச பிற்பகுதியில சுக்கிரன் மிதுனத்துக்கு, அதாவது உங்க 3ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும். வீடு மற்றும் வாகன சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இது ஒரு அழகான காலம். உங்க காதல பெரியவங்க கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கலாம். நகை துணிமணிகள் எடுக்கிறதுக்கு இந்த நேரம் ரொம்பவே நல்லா இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களோட புகழ் பரவும். சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல ஒரு சந்தோஷமான சூழல் நிலவும். மத்தவங்கள கவரும் விதமா உங்க தோற்றம் மாறும். பழைய நண்பர்களை சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. உங்களோட கற்பனை திறன் அதிகமாகும். புதுசா எதையாவது படைக்கணும்னு நினைப்பீங்க. வாழ்க்கை ரொம்ப சொகுசா போகும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போவீங்க. புதன் பகவான் மிதுனத்திலிருந்து மாச பிற்பகுதியில கடகத்துக்கு, அதாவது உங்க 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. 4ஆம் இடத்துல புதன் இருக்கிற வரைக்கும் உங்களோட அறிவு திறமையால நீங்க பல காரியங்களை சுலபமா முடிப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புது ஐடியாக்கள் தோணும். அதை செயல்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. மாச பிற்பகுதியில 5ஆம் இடத்துக்கு மாறும்போது பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களோட கற்பனை வளம் அதிகமாகும். படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதனோட அருளால உங்களோட அறிவாற்றல் கூடும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். புதன் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதையை காட்டுவாரு. உங்களோட கணக்கு வழக்குகள் எல்லாம் துல்லியமா இருக்கும். யாருகிட்ட எவ்வளவு வாங்கணும் கொடுக்கணும்ன்ற தெளிவு உங்களுக்கு வரும். பேச்சால வருமானம் வர்றவங்களுக்கு இது ஒரு யோகமான காலமா இருக்கும். ராகு பகவான் கும்ப ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 12ஆவது இடத்துல இருக்காரு. 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். அங்க ராகு இருக்கிறதுனால சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு ராகு பகவான் நல்ல வழியை காட்டுவாரு. ராகுவால வேற்றுமொழி பேசுறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். தூக்கம் கொஞ்சம் குறையலாம். தேவையில்லாத சிந்தனைகள் மனச வாட்டலாம். அத தியானம் மூலமா சரி செஞ்சுக்கோங்க. ராகு உங்களுக்கு ஒரு ரகசிய பலமா இருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. அதனால உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும். ராகுவோட அனுகூலத்தால உங்களோட கௌரவம் உயரும். பல புது விஷயங்களை இந்த மாசம் நீங்க கத்துப்பீங்க. திடீர் பயணங்கள் உண்டாகும். அது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். ராகு உங்களுக்கு ஒரு வெற்றியாளருக்கான அடையாளத்தை கொடுப்பாரு. அது உங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமா லாபங்கள் வந்து சேரும். கேது பகவான் சிம்ம ராசியில, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்து கேது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. நீண்ட நாள் வியாதி எதனா இருந்தா அது இப்போ குணமாக ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய வழி பிறக்கும். கேதுவோட நிலையால உங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்கும். உலகியல் விஷயங்களை விட ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். பழைய நினைவுகள் உங்களை கொஞ்சம் வாட்டும். ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு இப்போ ரொம்ப முக்கியம். விடுபட்ட பிரார்த்தனைகளை உடனே முடிச்சிடுங்க. கேது உங்களை உள்ளுக்குள்ள பக்குவப்படுத்துவாரு. உண்மையான சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கு புரிய வைப்பாரு. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. கேதுவோட அருளால உங்க கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாசம் நீங்க செய்யற தர்ம காரியங்கள் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். மத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கலையேன்னு கவலைப்படாம உங்க வேலையை செய்யுங்க. கேது உங்களுக்கு மன உறுதியை கொடுப்பாரு. சந்திரன் உங்க ராசியை கடந்து போகும்போதும் 5ஆம் இடமான கடகத்துக்கு வரும்போதும் மனசுல ஒரு விதமான நிம்மதியும் சந்தோஷமும் நிலவும். தாய் வழியில இருந்த சிக்கல்கள் தீர்ந்து அவங்க மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களோட கற்பனை வளம் இந்த மாசம் ரொம்பவே நல்லா இருக்கும். படைப்புத் துறையில இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு சுற்றுலா போறது மூலமா உங்க மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சந்திரனோட குளிர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியை கொண்டு வரும். எதையும் நிதானமா அணுகுனா வெற்றி நிச்சயம். உங்களோட எண்ணங்கள் இப்போ ரொம்பவே தெளிவா இருக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவு உங்களுக்கு வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வச்சுக்கோங்க. உங்களோட ராசிநாதன் குரு என்பதால் எப்போதும் தர்ம சிந்தனையோட இருங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன விஷயங்களுக்கு கோபப்படாதீங்க. சந்திரனோட அருளால உங்களோட உணர்ச்சிகள் கட்டுக்குள்ள இருக்கும். அது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். இந்த மாசத்தோட ஒட்டுமொத்த பலனை பார்த்தா மீன ராசிக்கு ஒரு சவாலான
அதே சமயம் யோகமான மாசமா அமைய போகுது. ராசிநாதன் குரு 4ல இருந்து உங்களை பார்க்கறதும் சூரியன் 2ல உச்சமாயிருக்கிறதும் ஒரு பெரிய பலம். ஜென்ம சனியோட தாக்கம் இருந்தாலும் குருவோட அருளும் கேதுவோட 6ஆம் இடத்து சஞ்சாரமும் உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தும். பணவரவு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். சேமிக்கிற அளவுக்கு வசதிகள் பெருகும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வரலாம். அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சொந்த தொழில் செய்யறவங்க புது உத்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவீங்க. விவசாயிகளுக்கு இந்த மாசம் விளைச்சல் நல்லா இருக்கும். அரசு வழியில மானியங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையினருக்கு புகழ் ஓங்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அன்பா இருங்க. அவங்க சொல்ற ஆலோசனைகளை தட்டாம கேளுங்க. வண்டி வாகனங்களை மாத்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமா முயற்சி செய்யலாம். மனசுல இருக்கிற பயம் எல்லாம் நீங்கி ஒரு தைரியம் வந்து சேரும். ஒட்டுமொத்தத்துல இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை அமைச்சு தரும். இந்த கிரகங்களோட கெடுபலன்கள் குறையறதுக்கும் நற்பலன்கள் அதிகமாகிறதுக்கும் சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். குரு உங்க ராசிநாதன்றதுனால வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. குரு தியானம் செய்யறது உங்க மனசை தெளிவாக்கும். சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ஜென்ம சனியோட தாக்கத்தை குறைக்கும். முடிஞ்சா மாசத்துல ஒரு நாள் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அது உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் படிங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. வீட்ல தினமும் காலையிலும் சாயந்தரமும் விளக்கேத்தி வச்சு உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. ராகு கேதுக்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு சிறந்தது. வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா தடைகள் எல்லாம் விலகும். இந்த எளிய பரிகாரங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் காரிய வெற்றியையும் தேடித்தரும். மீனராசி நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த மாசம் சில சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற தைரியமும் இறை அருளும் உங்களுக்கு இருக்கு. முக்கியமா குருவோட பார்வை உங்க மேல இருக்கிறது ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும். இந்த மாசம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்களோட தேவைகளை நிறைவேற்றி அவங்கள சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. மனசை ஒருநிலைப்படுத்த தியானம் செய்யுங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும்போது அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வும் முன்னேற்றமும் இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கே உரிய அந்த பொறுமையோடும் அன்போடும் செயல்படுங்க. மத்தவங்க சொல்ற எதிர்மறையான விஷயங்களை காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி பயணம் செய்யுங்க. கிரகங்களோட ஆசியும் இறைவனோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இந்த மே மாதம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் வாரி வழங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகட்டும். இதேபோன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.